இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேக் ஷாப்புக்கு மெட்டா ஆட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஆட் ரன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஆனால் கரெக்டான மெட்டா ஆட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் பர்த்டே கேக் ஆர்டர்ஸ், கஸ்டம் கேக் என்கொயரிஸ், இது கூட பல்க் பார்ட்டி ஆர்டர்ஸை கூட டெய்லி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி 2 ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, பர்த்டே ரிலேட்டட் கேக் ஆர்டர்ஸை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ரெண்டாவது ஆனிவர்சரி ரிலேட்டட் கேக் ஆர்டர்ஸை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது. ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்மளுடைய ஆடை காட்டணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோட் பை எல்லா மாதத்துக்குமான டேட்டாவும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட கிரியேட்டிவ்ஸில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நம்ம இண்டிவிஜுவல் இங்கே ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. என்ன அப்படின்னா, பர்த்டே இருக்கிற பர்சனே பார்த்திங்க அப்படின்னா கேக் ஆர்டர் பண்ணி அவங்கள கட் பண்ண மாட்டாங்க. நிறைய மெசேஜஸ் வேணும், நிறைய என்கொயரிஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆடை ரன் பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் எந்த கேம்பெயின் ரன் ஆகணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஈவன் எந்த கேம்பெயின் ஸ்டாப் ஆகணும் அப்படின்றத நம்ம இங்கே தான் டிசைட் பண்ண போகிறோம். இல்லைனா ட்ராப் அப் இன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுடைய இமேஜ் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுவாக ஒரு சாட் பில்டர் வந்து பண்ணி கொடுக்கும். மொத்தமாக 11 டைம் நீங்கள் டூப்ளிகேட் பண்ண வேண்டியிருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, நான் 12 மாதத்துக்குமான ஆட் செட்டை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இமேஜஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 சைஸில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ் தான் அந்த மாதிரி இது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். டார்கெட் ஜோனை விட்டுட்டு வெளியில இருந்து கூட உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே நான் வந்து லிங்க்கில் போட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது கூட நான் வந்து பிரைமரி டெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணேன், ஹெட்லைன்ஸ் என்ன யூஸ் பண்ணேன், அப்புறம் ஆட் காப்பி எப்படி இருக்கணும், இது எல்லாமே நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக மேக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க.